சர்ச்சில் பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி இவர்கிட்ட நம்மளோட கல்ப்ரிட் மேட்ரு எல்லாத்தையும் கொட்டி கழுவிடலாமா? மைண்ட் வாய்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாரையும் ஃப்ரெண்டாக நினச்சி வெளிப்படையாக உண்மையாக பேசுங்க. ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுன்றவனால தான் பேச்சுலராக ஜாலியாக இருந்த என் லைஃபு கல்யாணன்ற ராங் கமிட்மெண்ட்டால் தவிக்கிறேங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. உங்கள் நண்பன் உங்களுக்கு நல்லதாக செஞ்சுருக்கான். அவன் மட்டும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் உன் மனைவி வாழ்க்கையில் வரலன்னா இந்நேரம் மண்ணு உன்னை தின்னு இருக்கும். செல்லக்குட்டி, பேட் ஸ்மெல் வருதுன்னு பார்த்தேன். செல்லக்குட்டி, என்னையா? அந்த பொண்ணு ஆஃபீஸ் போய் பார்த்தேன். சச் அ பியூட்டிஃபுல் ஆஃபீஸ். அவளும் செம்ம கிளாஸா இருந்தா. நம்ம ரோட்ல பார்த்தோமே அந்த மாதிரி இல்ல, செம்ம ரேஞ்சு. அப்புறமா அவளுக்கு பர்த்டே இன்னைக்கு கூப்பிட்டுருந்தா, போகணும். கேவலமா இல்லை? இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை இதில் நாளத்தில் ஒன்று கூட இல்லைல்ல? இல்லை, நான் மட்டும்தான் போயிருப்பேன், உன்னையும் சேர்த்து. ஓ, இப்போ இந்த நாள் எனக்கும் போயிடணும், நானும் உன்ன மாதிரியே ஆயிடணும். இல்லை, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் ஒரு விஷயம் சொன்னா நீ போலான்னுவேன். அன்னைக்கு அவ எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லும்போது நீ அவ மேல ஒரு சின்ன லுக்கு விட்ட. அதை பக்கம் மாதிரியே துரத்துறானுனால ஏன் இப்படி சாவடிக்கிற? இல்ல, சரக்கு சாப்பாடு எல்லாமே இருக்குண்ணா. சரக்கு வேணும்னா வாங்கி தரேன், அதுக்கே அப்படி தொந்தரவு பண்ற? ஒருத்தர் கையிலே வாங்கி குடிச்சிட்டு இருந்தா டேஸ்ட் இருக்காது. கமிட்மெண்ட் பண்ணிட்டேன், ப்ளீஸ் செல்லம். வரேன். இப்போ எதுக்கு போகல? என்னையா நீ வரது தெரிஞ்செல்லாம் ஓட்டானுங்களா? ரெஸ்டாரண்டே காலியா இருக்கு. சரி, யூஸ்வலா போடுற 2 பெக்க போட்டு ஜுர்ருன்னு ஜர்ருன்னு கர்மே ஜாங்கி. டுடே இஸ் மை ட்ரீட். ஓ ரியலி? இருந்தாலும் உன் பாக்கெட் தான் டேமேஜ். ஹாய் கணேஷ். ஓ அங்க இருக்காங்க. ஹாய். ஹாய். Wish you a happy birthday to you. Thank you. ஹாப்பி பர்த்டே. கூடியே இருந்தேனப்பா, எப்போ இந்த கிஃப்டை வாங்க? Wow. Platinum with diamond. இந்த மாதிரி ஒரு gift கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பார்ட்டின்னு சொன்னீங்க, யாருமே வரல? நான் தான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு யாருமே இல்லைன்னு. அப்படி சொல்லாதீங்க. இப்போது இந்த ட்ரீட் நீங்கள் தான் கொடுக்கணும். பட் கணேஷ் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா அவர் தான் ஃபுல்லாக பே பண்ணுவேன்றாரு. நான் எப்போ சொன்னேன்? சும்மா. கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ஒத்துக்கணும். நான் ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். கணேஷ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, வெரி நைஸ்ங்க. இவ்வளோ சீக்கிரம் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கல. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. மாவாட்ட ரெடியா? துட்டு இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். இருக்கட்டும், அவர்கிட்ட கொடுங்க. அவர் தான் பில் பே பண்ண போனாரு. ஓகே, ஸோ நைஸ். வெயிட்டர் சார், சிக்கன் கிளியர் சூப் 1/2 ப்ளீஸ். ஓகே சார். ஏன் அப்போ உங்களுக்கு வேண்டாமா? ஐ ஆம் இன் டயட், ஒன்லி ஹாட் வாட்டர், த்ரோட் ப்ராப்ளம். அது பிறந்ததுலேருந்தே உனக்கு ப்ராப்ளம் தானே? சரி சரி, எங்களுக்கு பசிக்குது, நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம். பாரு, 1 சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், 1 பாஸ்தா அண்ட் 1 சில்லி சிக்கன் கிரேவி. என்ன எல்லாத்துலேயும் ஒன்று? அவர் சொல்கிறது கரெக்டு தான். ஒன்று பண்ணுங்க. எஸ் சார். இருக்கிற எல்லாத்துலேயும் 2 ஓகே சார். குட் ஐடியா. அப்படிலாம் இல்லை, வேஸ்டட். அப்போ அப்படிலாம் இல்லை. நாங்கள் சாப்பிட்றோம். வாங்க போடு, நல்லா சாப்பிடுங்க. வாவ், எனக்கு வேணாம். இதை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்ல இருந்து எனக்கு கொடுங்க. நல்லா மூச்சுடாம. யம்மி. எக்ஸ்கியூஸ் மீ தம்பி, I'll just go to the loo and come. நான் போயிட்டு வந்துடுறேன். என்னது? சோ சார், தம்பியும் போயிட்டு நீ போற பில்லு ஒரு பேப்பர். மே ஐ ஹெல்ப் யூ சார்?
நோ ப்ராப்ளம். வெயிட்டிங் ஃபார் தெம். யூ கேரி ஆன். ஓகே சார். வேலைக்கு ஆகுது. போயிட வேண்டியது. தினேஷ், கணேஷ் ஆ? இங்க வாங்க சார். வா, ஆக்சிஜனே இந்த மாதிரி சிரிச்சதே இல்ல. ஏங்க நீங்களும் சேர்ந்தா இப்படி பண்ணுவீங்க? பில் இன்னும் பே பண்ணல. பில் எல்லாம் எப்பயோ கட்டியாச்சு. டாக் பேக்கிங் ஒன்று பண்ணிக்கிறேன். நாய்க்கு அது எத்தனை சாப்பிட போடலாம். நிறைய வேஸ்ட்டாக கிடைக்குது. அப்படியா? ஆமா. ரோட்டு கடையில் வாங்கி தரேன். அப்போ போலான்றீங்களா? லெட்ஸ் கோ. மனசே கேட்க மாட்டேன். வாங்க கணேஷ், ஹைஜீனிக் ஃபுட் வாங்கி தரேன். கொஞ்சம் காங்கும் கிச்சு காங்கு. ஹலோ. ஹாய் கணேஷ், எங்க இருக்கீங்க? ஆஸ் யூஷுவல் வீடு தான். வீட்ல என்ன பண்றீங்க? தம்பி லண்டன் போகிறான். ஹீ இஸ் ஆல்சோ பிஸி. ஐ எம் ஆல்சோ பிஸி. என்ன அப்ரப்டாக கட் பண்ணிட்டா? செமி கிராக்கா? உன் கூடலாம் ஒரு பொண்ணு பேசுறதே பெரிய விஷயம். இதில் ஃபோன் கட் பண்ணதுக்கு ஃபீலிங்ஸ் வேறு. யாரோ பெல் அடிக்கிறாங்க. கம் இன். ஹாய். ஹாய். ஹே, பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு கீபோர்ட் வாசிச்சிட்டு இருக்கீங்க? அது பேசிக்காக சார் பெரிய சங்கீத வித்வான் இல்லையா? ஆஹா. ஸோ அவர் சொல்கிறதெல்லாம் நான் அப்படியே வாசிப்பேன், அசிஸ்டன்ட் மாதிரி. யா, மோர் தென் a music director, I am a sound engineer. காலைல எழுந்திரிச்சு அவர் தான் எல்லாம் தொடச்சி வைப்பார். Listen, basically we are bachelors. ஒன்று சரக்கில் இருப்போம், இல்லாட்டினா சங்கீதத்தில் இருப்போம். சங்கீதம் வந்து மைண்டை கிக் பண்ணும், சரக்கு உள்ளே போய் லிவரை கிக் பண்ணும். கொசு பார்த்து வாந்தி எடுத்துருப்போம். நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? நான் நாளைக்கு லண்டன் போறேன். ஸோ உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நானும் நாளைக்கு லண்டன் போகிறேன். அப்படியா? எப்போ சொல்லவே இல்லை? இப்போதானே ஃபோனில் மேட்ரு கேட்டு அப்படியே மாற்றிட்டேன். ஏம்மா, ஒரு ஒர்க் விஷயமா போகிறேன். அப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா போலாமா? சேர்ந்தா போகலாம். அப்போ நான்ப்பா. ஆமாம், ஆக்சுவலாக கொஞ்சம் லக்கேஜ் நிறையா இருக்குது. ஸோ யாராவது தூக்குறதுக்கு ஆள் வேணும். ஸோ ஒன் வே அவருக்கு ஒரு டிக்கெட் போட்டு கூட்டு போயிடலாம். அப்போ திரும்பி வரும்போது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் சங்கீத வித்வான் இல்லையா? பாட்டு பாடி டான்ஸ் ஆடி பிச்சை எடுத்து எப்படியாவது வந்துடுவேன். ஏய், come on you guys. யோ, இன்னும் உயிரோட தான் இருக்கியா? தம்பி பெரிய என்ன மாட்டி விடணும்னு நினச்சல, இப்போ நீ நல்லா மாட்டினியா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க, வந்து எஸ்கேப் பண்ணி விடுப்பா. யோ, இருக்க வேண்டிய இடத்துல தானே இருக்க. என்ன மாட்ரு? தம்பி, ராஜு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டேன்னு என் மேல ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாப்பா. என்னது? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாளா? யோ, உன் கூடலாம் ஒரு பொண்ணு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே யோசிக்கணும். உன்னை ஒருத்தி கல்யாணம் வேற பண்ணிக்கிறேன்றா. அவள் காலில் விழுந்து தேங்க்ஸ் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு. எவ்வளோ பேசி பார்த்துட்டேன்ப்பா. நீ தான் இதுக்கு ஒரு ஐடியா கொடுத்து என்னை எஸ்கேப் பண்ணி விட்டுருப்பா ப்ளீஸ். இதுக்கு தானே ஆசைப்பட்ட கணேசா. தம்பி, இது என்ன காமெடி பண்ணுற நேரமாப்பா? நீ ஊட்டுமா? ஏன்பா, இந்த விஷயத்தில் நீ தான் கில்லடி வச்சப்பா. இரியா, ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்பா, இப்போ நான் என்னதான்ப்பா பண்ணுறது? என்ன பண்ணுறதா? இப்போ அங்கே என்ன சொல்லுது? ராஜி ராஜி சொல்தா? என்ஜாய். தம்பி, டே கணேசா, அழுக்கா இருந்த நீ ஓவர் நைட்ல எப்படி இவ்வளோ ஹைஜீனிக்கா மாறின? கருப்பா இருந்த நீ லைட்டா கலர் வேற போட்டுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜி மோல் தான். ஐயோ யோ, அறிவில்லையா? 4 வார்த்தை பச்சை திட்டினதான் மூளைக்கு ஏறுமா? ரோட்ல போறியா, யாருல போறியா? கண்ணு தூக்கி மேல வச்சுக்கிறது கண்ணாடியா இருக்கியா? ஏய் மயிலே, நீயா? வேற ஒருத்தனா இருந்தா பென்ஸ் காரன் கூட பார்க்காம திருப்பி போட்டு பக்கு பக்குன்னு குத்திட்டு போயிருப்பேன். அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கு. அது சரி, சின்ன சின்ன கேரக்டர் வேஷன்லாம் நடிச்சா பென்ஸ் காரு ஃபேமிலி மெயின்டெனன்ஸ்லாம். ஐ அம் ப்ரொடியூசர் மேன், ஐ அம் ப்ரொடியூசர். ப்ரொடியூசரா? அதுக்கு நிறைய பணம் வேணுமே. ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பணம் தேவையில்லைண்ணே, மூளை தான் தேவை. அது என்கிட்ட கூட இருக்குதே மயிலே. ஓகே ஓகே, அதை விடுங்க. ஃபேமிலி எப்படி இருக்கு, அண்ணி எப்படி இருக்காங்க? அதை ஏன் கேட்குற மயிலே? வாழ்க்கையில் ஒரு ரசமே இல்லாம போச்சு.
பேச்சுலரா இருந்தபோது இருந்த சந்தோஷமும் போச்சு மயிலு. ஒரு உதாரணம் சொல்றேன் கேள. சொல்லு. கல்யாணம் ஆன முதல் நாள் கேட்டா உனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்கும்னு. நான் சொன்னேன் இட்லியும் உடைச்ச கடலை கெட்டி சட்னியும்னு. அன்னிலேருந்து 6 மாசமா அதை தான் டெய்லி அடிச்சு போட்டு போயினே இருக்கிறான். அது ஜெயில் வாழ்க்கை மாதிரி இருக்குமே. என்ன பண்றது, தின்னாம வந்தா கேஸ் பரட்டுமேன்னு இப்பதான் 2 உள்ள போட்டு இப்படி வந்தேன். உன்னை பார்த்தேன். சொல்லு மயிலே. கவலைப்படாத, நான் ஒரு பெரிய விஐபி பார்க்க போறேன். நான் ஒன்று நினைச்சிருக்கேன், அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா வர்ற ஷேர்ல உனக்கு 50 எனக்கு 50. ஓகே 50-50 சூப்பர் டீல். ராஜன் எப்படி இருக்கீங்க? மாமையிலே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டைரக்டர் வந்துருவாரு. சரிண்ணா. குட் மார்னிங். ஹாய் மயிலு. தெய்வமே வணக்கம். எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் சார். என்ன விஷயம்? நல்ல விஷயமா தான் சார் வந்திருக்கேன். யார் நீ? நல்ல விஷயம் பண்ணாதீங்க. ஆமாம் சார். அப்போ உட்காந்து பேசுவோம். சரிங்க சார். ஹாய் 3 டீ கொண்டா. உட்காரு. என்ன நல்ல விஷயம்? நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம் சார். ஓ இதுதான் நல்ல விஷயமா? வெரி குட் வெரி குட். யார் ப்ரொடியூசரு? அண்ணன் தான். இங்கே இப்போவே காணோம். காணுமா? ஓ இவர் உனக்கு அண்ணனா? அண்ணன் மாதிரி சார். 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். ஓகே ஓகே. யார் டைரக்டரு? நீங்கள் தான் சார். எது? நீங்களே தான் சார். நான் டைரக்டர். ஆமாம் சார். ஹீரோ? கமல் சார். யார்? நம்ம கமல் சார். மயிலு, நாம் இப்போ 16 வயது நிலை பீரியடில் இல்லை. கூப்பிட்ட உடனே கமல் சார் காஸ்டியூம் கூட இல்லாமல் வந்து நடிக்கிறதுக்கு. சார் எனக்கு லைஃப் கொடுத்தவர் சார். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவர். நான் சொன்னா அவர் ஓகே சொல்லுவார் சார். ஐயோ அவர் ஃபாரின்ல ஹாலிவுட் படம் அது இதுன்னு பயங்கர பிஸியாக இருக்காரு. என்ன சொல்கிற நீ? சார் உலக நாயகன் பேர் வச்சது நீங்கள் கேட்டவர் இல்லைன்னா சொல்ல போகிறாரு. ஓ என்னை வச்சு அங்கே போடுறது, அவர் பேரை வச்சு என்கிட்ட போடுறது. டேட் இல்லை. தெய்வமே சார். சார் எனக்கு டேட் இல்லைன்றாங்க சார். எனக்கு லைஃப் கொடுங்க சார். ப்ளீஸ் சார், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் ப்ளீஸ். நான் தெலுங்கு படம்லாம் கமிட் பண்ணி வச்சிருக்கேன். பூரா லண்டனில் ஷூட்டிங்கு. நீங்கள் எப்போ சார் ஷூட்டிங் போகிறீங்க? ஜூன்ல இருந்து. சார் 4 மாதம் கேப் இருக்கு. இது 3 மாதத்தில் முடிச்சிருவீங்க சார். ஏயா கமல் சார் ரவிக்குமார் இந்த காம்பினேஷன் இந்த காலத்தில் 3 மாசத்துல முடிக்க முடியுமா? சார் ஸ்பீடு சார். நீங்கள் ஸ்பீடு. உங்கள் ஸ்பீடில் இன்னைக்கு சினிமா எடுக்கிறதுக்கு இப்போ யார் சார் இருக்காங்க? ஐயோ அமுக்குறானே. சரி நம்ம ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா அண்ணனுக்கு? நேத்தே சொல்லிட்டேன் சார். எல்லாம் வாங்க மாட்டார், எல்லாமே சீதான்னு சொல்லிட்டேன் சார். சீதான். சீனா செக்கு சார். பியூர் ஒயிட். நீங்கள் ஒயிட் சார். ஐயோ நெஞ்ச தொட்டானே. சரி பார்ப்போம். தேங்க்யூ சார். சார் ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட். ஸ்மால்னு தான் வந்ததுலேருந்து போட்டுருக்க. பிக்கா சொல்லு. ஒரு ஃபோன் ஒன்று வரும், நீங்கள் அட்டன் பண்ணணும். ஃபோன் யார்கிட்ட இருந்து? கமல் சார் கிட்ட இருந்தா? இல்லை சார், ஃபைனான்ஸ் கிட்ட இருந்து. ஃபைனான்சியர் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறாரு? சார் உங்களுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கணும்ல. ஓ அட்வான்ஸே ஃபைனான்சியர் கிட்ட இருந்தானா? ஆமாம் சார். அப்புறம் நீங்கள் 2 பேரும் என்னத்துக்கு வெறும் தேங்காய் பூ பழம் வெத்தலை பாக்கு? இல்லை சார், அதுவும் ஃபைனான்ஸ் கிட்ட இருந்து தான். டேய் இல்லைங்க சார், நீங்கள் தன்னாலின்னு ஒரு பெரிய படம் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதா சார்? அப்போ நானே கை காசே போடலங்கிறியா? காலை காட்டுங்க சார். என்ன பிளஸிங் பண்ணுங்க சார். காலை பிளஸிங் பண்ணுங்க நக்காத. சார். சரி நல்லா இருங்க போங்க போங்க. சார் அப்போ நாங்கள் சரி தேங்க்ஸ் சார். டேய் டீ எனக்கு மட்டும் கொண்டாப்பா. ஐயோ 3 மாதத்துக்குள்ளே போயிடலாமா? மயிலு அவ்வளோ தௌலத்தா டாக்குமெண்ட் எடுத்துன்னு வரேன்னு. உன் வீட்டு டாக்குமெண்டா? எங்கள் பரம்பரைக்கே பத்திரங்கிறதே கிடையாது. யார் வீட்டு டாக்குமெண்ட்? அண்ணனு தான். அண்ணனா? யோ அண்ணி பேர்ல இருக்குதியா வீட்டு டாக்குமெண்ட்? அண்ணன் வேற அண்ணி வேறயா? என்னது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது மயிலு. பாருண்ணே, அங்கே பீரோல சும்மா இருக்கு. அது எடுத்துட்டு வந்து சேஜில் கொடுத்தா சேஃபா லாக்கர். இதெல்லாம் செல்லாது இதெல்லாம் ராங் ஐடியா. என்ன விட்டுடு. நான் சொல்றது நல்லா கேளுங்க கணேசனே. உன்னை என்னை நம்பி 100 ரூபாய் சும்மா தர மாட்டான். 100 கோடி ரூபாய் பிசினஸ்னே. கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஏஆர் ரஹ்மான், கமலஹாசன், கே.எஸ். ரவிக்குமார், கீழே விடிவி கணேசன், மயில்சாமி, ஆல் ஓவர் வேர்ல்டுனே. நடக்குமா மயிலு? நடக்கும்னே. பத்திரத்தை கொண்டு வந்து வைக்கிறோம், ஜெயிக்கிறோம். வாங்க போலாம். வாங்க. வெள்ளிக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா தெரியலையே. தூபத்தை போட்டாலே சாய்பாபா இன்னைக்கு பொழுது சந்தோஷமா விடிட்டுமே. வா ராஜி, சின்ன வயசுலேருந்தே தெருவில் நடந்து போகும்போது டெம்பிள் பாஸ் ஆச்சுன்னா கையெடுத்து கும்பிட மாட்டேன். ஒரு வாட்டி கும்பிட்டுட்டு பெரிய சோதனையாக ஆகிப்போச்சு. அதனால நம்ம மைண்ட் சைக் ஆகிடுச்சு. ஆனால் நீ இப்போ பூஜை பண்ணுறத பார்க்கும்போது எனக்கே உடம்புலாம் வைப்ரேஷனில் சாமி கும்பிடணும் போல இருக்கு. அதுவும் நீ நடு வீட்டில் உக்காந்துருக்கிறத பார்த்தா சாட்சாத் வீரலட்சுமி மாதிரியே இருக்க.
ஃபர்ஸ்ட் பால்லே மார்க் பண்ணி இவ 6 அடிச்சிட்டா. ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிட்டு செகண்ட் பால் போடுறேன் பார் கூகுளி. ராஜி, நான் என்னதான் நான்சென்ஸா பேசினாலும் ஒரு வார்த்தை கூட திரும்பி பேசாம நீ இருக்க பார், அங்கதான் நீ நிக்கிற. தட் ஷோஸ் யுவர் கிளாஸ். ஒன்று மட்டும் சொல்கிறேன் ராஜி, நீ பேச நான் பேச அதால் பிபி ஏற. நான் என்னதான் சொன்னாலும் சைலண்ட் பியூட்டியை மெயின்டைன் பண்ணுறேன். இட்லியும் கெட்டி சட்னியும் ரெடியாக இருக்கு, சாப்பிடுங்க. சைதாப்பேட்டை செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா? எந்த பால் போட்டாலும் நோ பாலாவே போகுது. இன்னைக்கு பிச்சே சரியில்லை. ஆமாம், நேற்று பிச்சு சரியில்லை, இன்னைக்கு போடுற அவுட் ஸ்விங்கரு ஃபர்ஸ்ட் பாலே நீ அப்பிட். என்ன சைதாப்பேட்டை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். இன்னைக்கு உங்களுக்கு இட்லியும் கெட்டி சட்னியும் தான். டியூ டு ரெயின் மேட்ச் கேன்சல். சினிமானா உனக்கு அவ்வளோ ஈஸி ஆகிடுச்சா? ஏதோ கில்லுக்கிற மாதிரி அசால்ட்டாக பண்ணியிருக்க. ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா அதை பற்றி எவ்வளோ யோசிக்கணும், எவ்வளோ பிளான் பண்ணணும். சார், உங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மா இல்லை, சினிமா அதெல்லாம் கற்றுக்கிட்டு தெளிவாக பண்ணணும். சரி, பண்ண ஆசைப்பட்ட ஓகே. அதுக்கு போய் எந்த மடையனாவது அவன் ஒய்ஃப் பேரில் இருக்க டாக்குமெண்ட்டை அடமானம் வச்சு எடுப்பானா? அதுக்கு தான் ஊருக்குள்ளே 10-15 சேடுங்க ஃபினான்சியர்னு சுற்றிட்டு இருக்காங்களே. உங்களெல்லாம் என்ன சொல்லி திருத்தருக்கு? சரி ஓகே, சினிமா எடுத்த லாஸு டாக்குமெண்ட்லாம் வச்ச, ஆனால் அதோடு நிறுத்தினியா இல்லை அதுக்கும் மேலே போய் வேறு ஏதாவது குருமா பண்ணியா? பண்ணியிருப்பிய. பண்ணு. என்னது? குதிரை ரேஸ். வெயிட்டிங். இவன் இங்க வர தலைவரே. யோ வாயா பக்கெட் நாயுடு. சரி சரி, 7 ஸ்டார் நாயுடு. அஸ்லி, நக்லி, டும்லி, லவ்லி. போ, சூட் கேஸ் வெயிட் அப்படியே மெயின்டைன் பண்ற. அதெல்லாம் விடு தலைவரே. பங்கஜ் சர்மா உள்ள இருக்கானா? இல்லப்பா, 1 மணி நேரமா அந்த பிகாரிக்கு தான்ப்பா வெயிட் பண்ணுகிறேன், காணும்பா. ஆமா, நீ எங்க இங்க? தொழிலுக்கு போனோம், டொக்கா அவங்க வந்த தலைவரே. தொழில்னா என்ன வாதிர இப்படி கலாய்க்கிற? நம்மள ஸ்கூல் முடிஞ்சு 30 வருஷம் இதான் வாதிர தொழில். இது வரைக்கும் நீ சொன்னதே இல்லையா? வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச குதிரை ரேசி என் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்குப்பா. சார் ஃபோன். अरे पंकज भाई। हाँ बोलो गणेश। सुबह आके इधर 1 घंटे वेट कर रहे. இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரலப்பா. ஆபீஸ்க்கு வரல? அப்ப ஏன் என்னை வர சொன்னே? நான் எங்கே சொன்னேன்? ரே பாய், ஆபீஸ்க்கு வாடகை கொடுக்கணும், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சம்பளம் கொடுக்கணும். மாம்ஸ் இது சரியில்லை. நாளைக்கு வா. நாளைக்கு பக்கா என்ன? டீக்கே பையா. ஆமா, இந்த 7 ஸ்டார் நாயுடு இங்க வந்துக்குது. அவங்ககிட்ட கொடு. ஓ, லைன்ல இரு, கொடுக்குது. இல்லை பங்கஜ், இன்னைக்கு ஆஃபீஸ் வர மாட்டீங்களா? டேய் நாயுடு, நான் வெளியில இருக்கேன், நாளைக்கு வா. அப்போ நான் எப்படி ரேஸுக்கு போகிறது? இருந்த படத்தெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். அப்போ நாளைக்கு தான் வருவே ஜி. டேய் ஃபோன் நம்ம ஆளுகிட்ட கொடு. ஓகே, இந்தப்பா பேசு. என்ன தலைவரே, சும்மா தானே இருக்க? ஓ, உனக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆமாம், உன் சினிமா தொழிலில் வந்து 1 வருஷம் 2 வருஷம் அவன் ரிசல்ட் வரதுக்கு. ஆனால் நம்ம தொழில் அப்படி கிடையாது தலைவரே. 1 minute 12 seconds பிஸ்கட் டைமில் கையில் கில்மா தலைவரே. கேட்க இன்ட்ரெஸ்டிங் ஆகுது, ஆனா காபராவாகுது. அட சத்தியமாக தோக்க மாட்டேன் தலைவரே. வந்து பாரு, கையில் எவ்வளோ பணம் வச்சிருக்க சொல்லு வாஜரே. என்ன ஒரு 20,000 இருக்கு நாயுடு. 20,000 ரூபா இருக்கா? ₹1,00,000 படுத்துறவா நாயுடு மூத்துல இல்ல. ரேஸை பத்தி ஏபிசிடி தெரியாதியா? ஒரே கில்ட்டியா இருக்கு. 2 ரேஸ் முடிச்சுனா 3ஆவது ரேஸ்க்கா உள்ள போலாட வாண்ணே. அட வாங்கண்ணே, இப்படி தான் போகணும். வாங்க, எல்லாம் ஜிஹெச் வாசல்ல உட்காந்துருக்க மாதிரி உள்ள இருக்கு. வா தலைவரே. நேராக குதிரை ஒரு ரேஸை காட்டுற உனக்கு. ஆல் தி பெஸ்ட். ஓகேப்பா. நாயுடு, கண்டிப்பா கில்மாவோட வந்துரு. சாக்கியா மாம்சே, இந்த படம் 1,10,000 ரூபா. அவ்வளவு நம்மதான். நம்ம தொட்டு தான். லெட்ஸ் செலிப்ரேட் ஸ்டார்ட்ஸ் நவ. நாயுடு Hey. சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன் நாயுடு. இனிமே உனக்கு நல்ல காலம் தான். வா தலைவரே. யோ நாயுடு, வீட்டு வாசல்ல உட்காந்து புக்கெல்லாம் வச்சுன்னு ஒய்ஃப் பார்த்தனா உன்னை பேஜார். பார்க்க தான்ப்பா வீட்டுக்கு வந்தேன்.
வீட்டு உள்ள உட்கார வேண்டியதானே? தங்கச்சிட்ட கேட்ட தலைவரே, வெளியே போயிருக்காரு, 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னாங்க. அதான் வெயிட் பண்றேன். என்ன விஷயம்? தலைவரே, இன்னைக்கு ஸ்பெஷல் டே ரேஸ் தலைவரே. சரி. அன்னைக்கு 10 ரூபா போட்டு 1 ரூபா பண்ண இல்லையா? ஆமா. அது மாதிரி இன்னைக்கு 10 ரூபா போட்டா 20 ரூபா கிடைக்கும். யூ மீன் 2 lakhs போட்டா 12 lakhs? 12 லட்சம் தலைவரே. இன்னைக்கு ஸ்பெஷல் டே, நான் பண்ணி கொடுக்குறவா. கன்ஃபார்மா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நாயுடுவை நம்பட உன்னை கைவிட்டதில்ல. சரி, டிஃபனை வீட்டில் கொடுத்துட்டு வந்து சரி. நீ இடத்த காலி பண்ணு, நான் நேரம் வரேன். வந்துருங்க தலைவரே. ஊரில் இருக்கிற எல்லா தில்லுமுள்ளு விளையாட்டையும் நீ பண்ணியிருக்கிற. வா ஸோ ஒரு மனுஷன்னா பேட் குவாலிட்டி குட் குவாலிட்டின்னு இருக்கும். ஆனால் உங்ககிட்ட அந்த குட்டு சுத்தமாக இல்லையே, வெறும் பேட் குவாலிட்டியாகவே இருக்கே. அதையும் மீறி நான் உன் கதையை கேட்டுக்கிட்டு வரேன்னா அதுக்கு காரணம் உன் பொண்டாட்டியோட ரிங்கு தான் உன்னை காப்பாற்றிங்க என் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கு. என்னது ரிங்கா? அப்படின்னா? ஒவ்வொரு புருஷனும் செய்கிற அட்டுழியங்களை அவங்க பொண்டாட்டிங்க பண்ணுற பூஜை புனஸ்காரம் ஜபம் அதுதான் காப்பாற்றுது. அதுதான் உன்னையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ அந்த லிமிட்டையும் தாண்டி போயிட்ட. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ரிகெஜூர் சாம வேதம் அனைத்தும் அறிந்தவன் நான். இப்போ நான் என்னதான் செய்யணும்னு சொல்கிறேன்? தோ உங்கள் வீடு வந்துருச்சு. போயிட்டு இதுக்கப்புறம் உங்கள் பொண்டாட்டி பிடிச்ச மாதிரி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாம் நல்லபடியாக அமையும். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், கேட்டை திறக்கிறேன், வண்டியை உள்ளே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா என் பொண்டாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அப்படியே ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு போனால் ஹாப்பி ஆகிடும். அது போதும். தேங்க்யூ. வணக்கம். வணக்கங்க. நான் தான் டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார்மா. தெரியுங்க. கணேஷ் இருக்காரா? வாங்க சார். இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை, உட்காரு. டேய் சார், எல்லாரும் என்ன சார் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? உன் வீடா? ஏண்டா என்ன தைரியம் இருந்தால் உன் பொண்டாட்டி பேரில் இருக்கிற வீட்டை அடமானம் வச்சு எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பேன். இப்போ தான் விஷயம் தெரிஞ்சது. அதான் போய் ஃபைனான்சர்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இது உனக்கு சம்மந்தம் இல்லை, தள்ளு. ஏமா, உன்னை பார்த்தா படித்த பொண்ணு மாதிரி தெரியுது. அப்புறம் எப்படி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுறீங்க? என்ன காலில் விழுந்துட்டியா? இனி அங்கே வேலைக்கு ஆகாது. இனிமே எங்கேயும் வேலைக்கு ஆகாது. கொண்டு போய் பத்திரமா உள்ள வைமா. தேங்க்ஸ் சார். வீட்டில் வைக்காதம்மா, கொண்டு போய் பேங்க் லாக்கரில் வை. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வேலை தரேன், செய்கிறியா? செய்கிறேன் சார். நான் லண்டனில் எடுக்கிறேன்ல தெலுங்கு படம். ஆமாம் சார். அதுக்கு நீ தான் லைன் ப்ரொடியூசர். ஓய்யோ சார், 10% ப்ராஃபிட் வேற. சார் சார் செம்ம ஹாப்பி சார். நீ மட்டும் ஹாப்பியாக இருக்காத. வரமா சார். சார் கமல் சார் அது கமல் சார் ஓகேன்னா படம் எடுத்துக்க. ஏய், இவன் ஓகேன்னா விசாவும் டிக்கெட்டும் போடுறா. சரி சார், நான் வரேன் சார். நான் இப்போ வந்துடுறேன் சார். நான் விசா பண்ண வரேன் சார்.